வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டம், அதாவது நம்ம வேலந்தவளம் போகிற வழியில் இருக்கக்கூடிய கும்மிட்டிப்பதி அப்படிங்கிற பால தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோயிலுக்கு நம்ம மேலே போய் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து சாதாரண இந்த மாதிரி மலை மாதிரி இருக்கக்கூடிய பாதை. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வசதிக்காக, அதாவது நம்ம படிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த படிக்கட்டு வசதியும் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா 350 படிகள் கொண்ட ஒரு சின்ன குன்றுங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்குங்க. எப்பவும் போல் அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னாக்கா சிவன் இருக்காருங்க. அதுவும் பார்த்திங்கனாக்கா குகை சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கே தான் வந்து ஆதி காலத்தில் வந்து நம்ம மக்கள் எல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க அந்த இடம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் சன்னதி இருக்குங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக சக்தி தேவி, அதாவது முருகனுக்கு துணை நின்று அருள் பலிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணுங்க. மேலே திருக்கோயிலிருந்து ஒரு 100 மீட்டர் கீழே வந்தோம் அப்படின்னாக்கா ஆதி மனிதர்கள் வாழ்ந்த பழங்கால குகையெல்லாம் இருக்குங்க. ஆச்சரியத்தை தரக்கூடிய குகைங்க. இங்கே வந்து அந்த காலத்தில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த ஓவியம் எப்படி அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் ஒரு பழைய பாறை ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வெள்ளை கலரில், அது அப்படியே இருக்குங்க. சுமார் 4 அடி அகலமும் 2 அடி உயரத்துலையும் இருக்கக்கூடிய இந்த பாறை ஓவியம் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம யானைகள் இங்கே வாழ்விடமாக இருந்திருக்கு அப்படிங்கிறக்கான சாத்தியமும் இங்கே இருக்குங்க. சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓவியமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே யானைக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யானை சந்தை நடந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வற்றாத கிணறும் இருக்குங்க. இந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து பாண்டியன் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கும்மிட்டிப்பதி முருகன் கோவில், பதிமுருகன் கோவில், பதிமலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குங்க. வேலந்தவளம் அப்படின்னு போகிற வழியில் தாங்க இருக்குது. வேலந்தவளம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. வேலம் அப்படிங்கிறது என்னென்னா யானை, தாவளம் அப்படின்னு சொன்னாக்கா சந்தைங்க. நம்ம இப்போ மார்க்கெட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சந்தை தான். உங்களுக்காக முருகனை படம் பிடிச்சி போட்டிருக்கேங்க. வர முடியாதவங்க அப்படியே கும்பிட்டுக்கங்க. இங்கே மாவுத்தம்பதி அப்படிங்கிற இடம் இருக்குங்க. அது வேற ஒன்றும் கிடையாதுங்க. மாவுத்தம்பதி அப்படின்னாக்கா நம்ம யானை பாகன்களை தான் சொல்லுவாங்க. இது பாலக்காடு ரோடு, அந்த கணவாய் வழியாக ஏராளமான யானைகள் பிடித்து வந்து இங்கே யானைமலையில் வச்சு வளர்த்துக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. மாவுத்தம்பதி இப்போ படை உருவாக்கப்பட்டது அது நிறையா இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னாக்கா யானைகளை வந்து அடக்கி வீரர்கள் இங்கே நீண்ட காலம் வந்து தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர்களோட பழம்பெரும் பொக்கிஷமாக இருக்கிறதுனால இந்த பாறைகள், இந்த ஓவியங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க. எது எப்படி ஆனாலும் சரிங்க, நீங்களும் வாங்க, தரிசனம் பண்ணுங்கள். உண்மையாலுமே மேலே வந்து நின்று அந்த வியூ பாயிண்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளார வந்தோம்னாலே வந்து ஒரு சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா முறை வந்திருக்கு, ஆனால் இந்த தடவை தான் அருள் பளிச்சிருக்காருங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்குங்க.